தமிழ்நாட்டில் நடைபெறும் தொடர் என்கவுண்டர் சம்பவங்களை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த என்கவுண்டர்கள் தொடர்ந்து நடக்குது பார்க்கத்தான் வழக்கறிஞராக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சட்டம் எதுக்கு இருக்கிறது, கோர்ட் எதுக்கு இருக்கிறது, நீங்கள் அவர்கள் குற்றவாளிகள் என்று முடிவு செய்ய வேண்டியது கோர்ட். தமிழ்நாட்டில் சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்திருப்பது நல்லதல்ல என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீதிபதி தானே அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அப்பதானே நீதிமன்றம் இருக்கு. அதை விட்டு ஒரே நாளில் நாங்கள் என்கவுண்டரில் சுட்டு பண்ண எல்லா வழக்கும் முடிஞ்சு போச்சு. அப்போ எனவே இந்த மாதிரி என்கவுண்டர் சாவுகள் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, அது ஒரு நல்ல போக்கு அல்ல. சேசிங் ராஜா என்கவுண்டர் சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்பட்ட கொலை என்று மனித உரிமை செயற்பாட்டாளரும் மதுரை மக்கள் கண்காணிப்பக இயக்குநருமான ஹென்றி திபென் விமர்சித்துள்ளார். அரெஸ்ட் பண்ணவன செயின் கூட போடுறதுக்கு உங்களுக்கு தயார் நிலையில் நீங்க இல்லைட்டு ஓடி போயிட்டான். அவன் ஒரு நாட்டு வெடிகுண்டோட அந்த நீங்க பிடிச்ச இடத்துல அவர் வந்தாரோ, அவர் பாக்கெட்ல வெடிகுண்டு வச்சுக்கிட்டே வந்தாரோ. இந்த கதைகள்லாம் ஏன் சொல்றீங்க? என்கவுண்டர்கள் என்பது மனித உரிமை மீறல் என்று ஹென்றி திபென் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை அருவருக்கத்தக்கது என உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது. சிறாரின் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமாகாது என உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்த்ததாக தன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், செல்போனில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது என்பது சட்டப்படி குற்றம் அல்ல என்றும் அந்த படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என கூறி இளைஞர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து குழந்தைகள் உரிமைக்கான கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திங்கட்கிழமை தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு குழந்தைகளின் ஆபாச படங்கள் பார்த்த வழக்கை ரத்து செய்ததன் மூலம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அருவருக்கத்தக்க தவறை செய்திருப்பதாக கண்டனம் தெரிவித்தது. போக்சோ சட்டத்தின்படி குழந்தைகள் சார்ந்த ஆபாச படங்களை செல்போனில் வைத்திருந்தாலே குற்றம் என கூறிய நீதிபதிகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தும் தீர்ப்பளித்தனர். ஆபாச படம் பார்த்த நபர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கவும் ஆணையிட்டனர். மேலும் குழந்தைகள் ஆபாச படங்கள் என்ற வார்த்தைக்கு மாறாக குழந்தைகள் பாலியல் சுரண்டல் என்று பயன்படுத்தும் வகையில் அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேனியில் கல்லூரி மாணவியை அடையாளம் தெரியாத கும்பல் கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனியில் உள்ள நர்சிங் கல்லூரியில் படித்து வரும் மாணவியை பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத 5 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவியை காரில் கடத்திச் சென்ற கும்பல் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டுச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. ரயில் நிலையத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மாணவிக்கு திடீரென்று வலிப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் 2 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பூஜை போடுவதற்கு எடுத்துச் செல்லப்பட்ட புதிய கார் கோவிலின் உள்ளே சென்று விபத்தை ஏற்படுத்தியது. லட்சத்தோப்பு தெற்கு தெருவைச் சேர்ந்த நாடிமுத்து என்பவர் புதிதாக கார் ஒன்றை வாங்கியுள்ளார். அதற்கு பூஜை போடுவதற்காக அங்குள்ள நாடியம்மன் கோவிலுக்கு குடும்பத்துடன் காரில் சென்றுள்ளார். கோவிலின் அருகே வந்தபோது பிரேக் போடுவதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் கோவில் வளாகத்திற்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியது. எதிர்பாராத விதமாக இந்த விபத்தில் கோவில் வாசலில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த எமிலிஸ் மேரி என்கின்ற மூதாட்டி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த மற்றொரு பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குரூப் 2-2A தேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் குரூப் 2-2A பணிகளில் உள்ள 2327 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜூன் 20ஆம் தேதி வெளியிட்டிருந்தது. இந்த பதவிக்கான முதல்நிலை தேர்வு கடந்த 14ஆம் தேதி மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. இந்த தேர்வை 5,81,305 பேர் எழுதினர். இந்த நிலையில் குரூப் 2 தேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்பை டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்டுள்ளது. பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மாதிரி வினா
வினாத்தாளின் ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்ட விடைகள் சரியான விடை டிக் குறியீடு மூலம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருப்பின் அதன் விவரங்களை உரிய சான்றுகளுடன் செப்டம்பர் 29ஆம் தேதிக்குள் TNPSC வலைத்தளம் வழியாக தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள் தொகுப்பில் உள்ள கேள்விகளின் வரிசை எண்படியே தேர்வர்கள் தங்கள் மறுப்பை தெரிவிக்க வேண்டும். தபால் வழியாகவோ இமெயில் வழியாகவோ பெறப்படும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. இறுதி செய்யப்பட்ட விடைகள் தெரிவுப் பணிகள் அனைத்தும் முடிவுற்ற பிறகே தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும் என TNPSC தெரிவித்துள்ளது. பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராடிய மாற்றுத்திறனாளிகள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அரசு துறைகளில் தற்காலிகமாக பணியாற்றும் நபர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் மாற்றுத்திறனாளிகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று காலை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சமாதானத்தை ஏற்காதவர்கள் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். அரசாணை 151 படி 2 ஆண்டுகள் பணி முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணி நிரந்தரம் செஞ்சு தரதா வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம். அதில் இது வரைக்கும் எங்களுக்கு உண்டான அரசாணை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. 3 முறை தலைமைச் செயலாளர் அளவில் இந்த செக்ரட்டரி அளவில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இதில் எங்களுக்கு எந்த உடன்பாடு ஏற்படுற அளவுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. இப்போ என்னன்னா அந்த 151 அரசாணையை தவறுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது முழுக்க மாற்றுத்திறனாளிகளை அழைக்கக்கூடிய விதமாக தான் பேசியிருக்காங்க. பின்னர் கிடாம்பாக்கத்திற்கு பேருந்து மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை கோட்டை முற்றுகை போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 30 மற்றும் 1ஆம் தேதிகளில் சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் டிக்டோ ஜாக் நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உயர்மட்ட குழு உறுப்பினர் காமராஜ் தங்களது பிரச்சினைகளை கேட்டறிந்த அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக கூறினார். நாங்கள் அவர்களை நம்பி இருக்கின்றோம். எங்களுக்கு அவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற 243 என்ற இந்த அரசாணையை ரத்து செய்வது உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் கருணையோடு பரிசீலனை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் மத்திய அரசினுடைய நிதியை பெற்று எங்களுக்கு நிதி சம்பந்தமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோட்டை முற்றுகை போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்கிறோம், தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறோம். ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை 243 ரத்து செய்யப்படும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதாகவும் காமராஜ் தெரிவித்தார். சென்னை ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு விடப்பட்ட 160 ஏக்கர் நிலத்தை அரசு முழுமையாக எடுத்துக் கொண்டதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. குத்தகை பாக்கி காரணமாக சென்னை ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்திற்கான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தபோது சென்னை ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு விடப்பட்ட 160 ஏக்கர் நிலத்தை அரசு முழுமையாக எடுத்துக் கொண்டதா என்றும் நிலம் தோட்டக்கலைத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டதற்கு ஆவணங்கள் உள்ளதா என்றும் நீதிபதி டி.க. ராமன் கேள்வி எழுப்பினார். அப்போது வருவாய்த்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் ரேஸ் கிளப் நிலம் முழுமையாக கையகப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் தோட்டக்கலைத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். ரேஸ் கிளப்பில் உள்ள பொருட்களை அப்புறப்படுத்த 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரேஸ் கிளப் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சோமயாஜி நிலம் இன்னும் ரேஸ் கிளப் வசம்தான் இருப்பதாகவும் 1000 பணியாளர்கள் இன்னும் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். நிலத்தை அரசு முழுமையாக எடுத்துக் கொண்டதாக கூறப்படக்கூடிய வாதம் தவறானது என்றும் தெரிவித்தார். இந்த வழக்கின் வாதம் நிறைவடையாததால் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி டி.க. ராமன் உத்தரவிட்டார்.